ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணப்போ 3 கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு ஃப்ரீ பிளான்ஸ் தரதா சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அப்புறம் நிறைய அன்எக்ஸ்பெக்டடான இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு உடனே வீடியோ போட முடியல அது ரிலேட்டடா. பட் நான் எல்லாமே எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாரோட பேரும் எழுதி வச்சுருக்கேன். யார் யார் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண எனக்கு வந்துட்டு ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க யார் யார்? ஆக்சுவலா நிறைய பேர் பண்ணாங்க. பட் ரொம்ப எப்போவுமே சப்போர்ட்டிவாக ஆல் டைம் சப்போர்ட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு 5 பேர். யார் யாருன்னு பார்க்கலாம். ஹரின் ஹோம் கார்டன், கிரீன்ஸ் மேனியா, அப்புறம் வந்துட்டு ஆயிஷா பிரேமன் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கார்டன் சேனல் கிடையாது. பட் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் மாம்ஸ் டைரி, அப்புறம் மித்ரா கார்டன்ஸ். இவங்க அந்த 5 பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த 5 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அது யார் யார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் எழுதுனேன். கிஃப்ட் என்னன்னு நான் சொல்ல போகிறதில்ல. இவங்க 5 பேருமே யூடியூபர் தான். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் அவங்களே அவங்களோட கிஃப்ட் என்னென்னு ரிவீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு 20 பேர் தான் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிக்கி கிரியேஷன்ஸ். நான் வந்துட்டு ஒரு நேமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லாட் போட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சுஹைல் அக்தர், அப்புறம் சந்தியா சுப்ரமணி, பிரியா ராஜேஷ், கண்மணி ஜேசி, பிளான்டே லைவ். இதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு அவங்களோட ஐடி வந்து இப்படி தான் இருந்தது. அந்த நேம் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது யார் யாருன்னு பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு ஃபைனலாக 10 பேர் செலக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அவங்க வந்துட்டு எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிடுங்க. சுகன்யா பிரசாந்த், அப்புறம் வந்துட்டு தனசேகரன், அப்புறம் கிரீன்ஸ் மேனியா, ஹரி பிரகாஷ், அப்புறம் மெட்வின், மிஸ்டீரியஸ் கிரியேட்டிவிட்டி தமிழ், டாக்டர் எஸ் இம்ரான் ஹுசைன், அப்புறம் ஷோபி கார்டனிங், அப்புறம் அமின் ருபீனா, சந்தியா, ஜெயபாரதி, பிரேமா எம்கே, டாக்டர் கார்த்திகேயன், மேக்ஸா லெக்ஸஸ். இவங்க எனக்கு தெரியும், ஸ்பினோலா அவங்க பேர். ஸோ ஸ்பினோலா அசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த 20 பேரை தான் இன்றைக்கி வந்துட்டு 20 பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த 20லேருந்து நான் 10 பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, அதுவும் எல்லாமே உங்கள் முன்னாடியே தான். ஓகேவா? நான் வீடியோ எதுவும் கட் பண்ணலாம் போகிறதில்ல. ஓகே, நான் மடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு லாட்டாக நான் மடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்துட்டு கட் பண்ணிகிட்டே பண்ணியிருக்கலாம். பட் வந்துட்டு உங்களுக்கும் தெரியணும்ல, நான் எதுவும் எனக்கு ஃபேவராக யாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாவது 20 பேர். 20 பேர் பேரையும் நான் மடித்து நான் போட்டுட்டு உங்கள் முன்னாடியே தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதே மாதிரி நமக்கு அடுத்த டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 4,000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணுறது. அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். அதே மாதிரி நம்ம 4,000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இதை விட பெரிய ஒரு கிஃப்டாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு 2 நிமிஷம் விஷயந்தான். ஒரு செகண்டு தான் சொல்லப்போனால். அது நீங்கள் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்ற பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மடிச்சிட்டேன். ஸோ மடிச்சுட்டு இப்போ என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். நமக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் பர்டிகுலராக டெய்லி கால் பண்ணி கேட்டு நம்மக்கிட்ட எல்லா
சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு 5 பேர் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட பிளான்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறது கிடையாது. அது வந்துட்டு நான் அவங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் அவங்க அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே மடித்து போட்டாச்சு. ஓகேங்களா, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பெருசாக லாட்லாம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு 10 வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். அது யார் யார் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ எடுத்துன்னு வரேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சீட் நான் எடுக்கிறேன். ஸோ யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சந்தியா சுப்ரமணி இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்டு மெட்வின் அவங்க ரெண்டாவது. அமின் ருபீனா மூணாவது. டாக்டர் இம்ரான் ஹுசைன் நாலாவது. ஜெயபாரதி அஞ்சாவது. தனசேகரன் இவங்க 6. சுஹைல் அக்தர் 7. பிரியா ராஜேஷ் 8. சந்தியா 9. லாஸ்ட் யாருன்னு பார்த்துடலாமா? ஷோபி கார்டனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 10 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. மீதி 10 லாட் இங்கே தான் இருக்குது. இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை வந்துட்டு செகண்ட் டைம் போடுற லாட் கூட மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ செகண்ட் டைம் அவங்களுக்கும் இதோட சான்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ 10 பேரோட சீட்டிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஷோபி கார்டனிங், சந்தியா, தென் பிரியா ராஜேஷ், சுஹைல் அக்தர், தனசேகரன், ஜெயபாரதி, இம்ரான் ஹுசைன், அமின் ருபீனா, மெட்வின், சந்தியா சுப்ரமணி. ஓகேங்களா, ஸோ இவங்க மட்டும் எனக்கு உங்களோட அட்ரஸ் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன செலக்ட் ஆகிருக்கோ, ஓகேங்களா, இதோட ஸ்க்ரீன்ஷாட். இப்போ சந்தியா சுப்ரமணி அவங்க வந்துட்டு எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட பேரும் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி கூடவே உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு நான் பிளான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அட்ரஸ் வந்துட்டு ஈவினிங்குள்ளே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் பிளான்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சிடுறேன். முடிஞ்சால் ஈவினிங்கே நான் பார்சல் வந்துட்டு போட்டுடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய்.